والسلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆதரவில் அரவணைப்பில் நடைபெறக்கூடிய பெரியகுளம் மதரசத்து சாலிஹீன் என்ற இஸ்லாமிய அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று விழுந்திருக்கிறோம். இங்கே பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களும் இங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் தாங்கள் படித்த கல்வியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாகத்தான் படித்த கல்விக்கான வெற்றியை பெற முடியும். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது எந்த வகையான எதிர்ப்புகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல் சத்திய கொள்கையை துணிவோடு எடுத்து சொல்ல வேண்டும். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நபியே, உனக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் எடுத்து சொல்வீராக, இணை வைப்பவர்களை புறக்கணிப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஜமாத் மத்தியிலே நீங்கள் நின்றாலும், உலமாக்கள் மத்தியிலே நீங்கள் நின்றாலும், எப்படிப்பட்ட தலைவர்களுக்கு முன்னால் நீங்கள் நின்றாலும், உங்கள் கண் முன்னால் ஒரு தீமை நடக்கும் பொழுது, ஒரு ஷிர்கான காரியம் நடக்கும் பொழுது, ஒரு பிதஅத் நடக்கும் பொழுது அதை துணிவோடு கண்டிக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மக்கள் அதையெல்லாம் ஏற்பார்களா என்றால், இப்பொழுது ஏற்காவிட்டாலும் அவர்கள் பின்னால் ஏற்பார்கள் என்று திருமலை குர்ஆனுடைய வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகளும் நமக்கு உணர்த்துகிறது. ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், நபியே அறிவுரை சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த அறிவுரை பயன் தரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது தாயிஃபிலே கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். எதனால சந்தித்தார்கள்? அவங்களுடைய அணுகுமுறையில் ஏதாவது தவறு இருந்திருக்குமா? அவங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது மிஸ்டேக் வந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. சத்திய இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்தில் தைரியமாக உள்ளதை உள்ளபடி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அந்த கொள்கை எதிர்க்கப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்கப்பட்ட அந்த நேரத்தில், அடிக்கப்பட்ட நேரத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்கிறார்கள், இந்த ரெண்டு மலைகளையும் இவர்கள் மேல புரட்டி விடட்டுமா, இவர்கள் அழித்து விடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இவர்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும், என்னை எதிர்த்தாலும், ஒரு காலத்தில் பின்னாடி இவருடைய சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல, அடுத்த தலைமுறை இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் மறுக்கிற ஒரு கூட்டம் உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்களே, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பலனளித்தது. இன்றைக்கு இந்தியா வரைக்கும் இந்த இஸ்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட அந்த பிரச்சனைகள், அவர்கள் சந்தித்த எதிர்ப்புகள், இதையெல்லாம் தாண்டி தைரியமாக இந்த கொள்கை சொன்னார்கள். நாம் வாழக்கூடிய காலம் ரொம்ப காலம் கிடையாது. எவ்வளவு காலம் அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. அப்ப நாம் வாழ்நாளுக்குள்ள எது சத்தியம் என்பதை இந்த மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். நம்முடைய நிறம் என்ன என்பதை காட்டிவிட்டு போக வேண்டும். நான் எல்லாருக்கும் நண்பனாக இருப்பேன், எல்லாருக்கும் பொதுவானவனாக இருப்பேன் என்பது அது நடிப்பாக அமைவதை தவிர, துணிந்து நான் இந்த கொள்கையில் உள்ளவன் தான், இந்த கொள்கையை தான் பிரச்சாரம் செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்தான் இவரும் இந்த கொள்கையில் இருக்கிறார், இது சரியான கொள்கையாகத்தான் இருக்கும் என்று மக்கள் மத்தியில் அப்படி பார்க்கப்படும். அப்ப இன்றைக்கு பிரச்சனைகள் வந்தது. இந்த ஊர்லயும் கூட பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறான்?
பெரியகுளம் உட்பட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய இணை வைப்பு இல்லாத விதத்துகள் இல்லாத பள்ளிவாசல்களை எல்லாம் ஏற்படுத்திருக்கிறான். இதற்கெல்லாம் பல பிரச்சாரங்கள் செய்த, பல நிர்வாகிகள் செய்த தியாகங்கள், பல உறுப்பினர்கள் செய்த தியாகங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது. அப்ப துணிந்து நாம் பிரச்சாரம் செய்வோம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள விதத்துகள் எல்லாம் ஒழிக்கப்படும். ஒரு நேரத்தில் பள்ளிவாசல்ல 8 ரக்காத்து இரவு தொழுகை தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் கடுமையான பாவமாக பார்க்கப்பட்டது. அமல்களை குறைத்து விட்டார்கள், இவர்கள் அமல்களை இல்லாமல் ஆக்குகிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இதுதான் நபி வழி, இதான் ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுது இருக்கிறார்கள் என்று இரவு தொழுகை பற்றிய ஹதீஸ்களை மக்கள் மத்தியில சேர்த்த பிறகு இன்றைக்கு 8 ரக்காத்து இரவு தொழுகை தொழக்கூடிய பள்ளிவாசல்கள் ஏராளமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கிற ஒரு ஊர்ல புகாரி ஷரீஃப் என்று சில ஊர்களில் படிக்கிறார்கள். புகாரி ஷரீஃப் என்று வருஷ வருஷமா அவங்க படித்தாலும் சரி, உலமாக்கள் கூடி அதுல அவர்கள் சான்று பகர்ந்தாலும் சரி, எத்தனை புகாரில உள்ள ஹதீசுகள் மறுக்கப்படுவதை பின்பற்றாமல் இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஏதோ வாசிப்பாக குரான் ஓதுற மாதிரி ஓதுகிறார்களே தவிர இப்படித்தான் புகாரில இருக்கிறது என்று அடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னதனுடைய விளைவு என்ன? ரமலான் மாதத்துல 27ஆம் கிழமையில லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று அன்றைக்கு மட்டும் பள்ளிவாசல கூடிவிட்டு கலையக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஏகத்துவ பள்ளிவாசல்கள்ல 10 இரவுகள்ல கடைசி ஒற்றைப்படை இரவுகள்ல மக்கள் இரவு தொழுகை நின்று வணங்குகிறார்கள். காரணம் என்ன? ஹதீஸ்ல உள்ளது ஏற்றளவில் வைத்துக் கொண்டிருக்காமல் இதை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன காரணத்தினால் 10 இரவுகளும் பட்டப்பகலாக காட்சி வருவதை பார்க்கிறோம். மகரிபுக்கு முன்னாடி சுன்னத்து இல்லை என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு முன்னாடி தொழுங்கள், விரும்பினால் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மகரிபுக்கு முன்னாடியும் சுன்னத் இருக்கிறது என்று சொன்னார்களே. மகரிபுக்கு முன்னால் தௌஹீத் பள்ளியில பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில இடைவெளி விடப்பட்டு மகரிபுடைய முன் சுன்னத்து கடைபிடிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஃபித்ரா என்ற அந்த ஃபித்ரா என்றால் என்ன என்று தெரியாமல் மார்க்க அறிஞர்கள் கையில கொடுப்பதுதான் ஃபித்ரா என்று சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஃபித்ரா என்பது வசூல் செய்யப்பட்டது. ஃபித்ரா கொடுக்கிற அளவுக்கு வசதி உள்ளவர்கிட்ட வசூலித்து அதை வாங்க தகுதியானவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த ஃபித்ரா சம்பந்தமான ஹதீஸ்களை மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்த பிறகு ஃபித்ரா சதக்காவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குர்பானி என்பது ஆடு மட்டும்தான் கொடுக்கணும், மாடு நம்ம ஹராம் மாதிரி முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான முஸ்லிம்கள் மாடு கொடுப்பதும் நபி வழியில உள்ளதுதான், ஆடு கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம் என்று கூட்டு முறையில மாட்டை ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற வழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்திருக்கிறது என்று அந்த ஹதீஸ்களை மக்கள்கிட்ட சொல்லி அதுவும் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறத பார்க்கிறோம். பயணத்துல ஜம்மு காஷ்மீர் என்ற உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கும் பொழுது 2 வேளை தொழுகையை சேர்த்து தொழுகிறார்கள், 4 ரக்காத்துள்ள தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுகிறார்கள். இந்த சலுகையை ஜமாத்தார்கள் உலமாக்கள் இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்காமல் இருந்தார்கள். ஆனால் ஏகத்துவ பிரச்சாரம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் என்ற பயணத்தில் உள்ள அந்த தொழுகையில் உள்ள சலுகையை அனைத்து மக்களும் பயன்படுத்துறதை பார்க்கிறோம். நோன்பு வைக்க வேண்டும் என்றால் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நியத்து வாசகத்தை சொல்லிவிட்டால் அதோட முடிந்து விட்டது என்று சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது என்று நவைத்து சௌமகதி என்ற பெயர்ல ஒரு வாசகத்தை சொல்லி நியத்து சொல்லிவிட்டால் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது என்று அப்படி நினைத்துக் கொண்டிருந்த ஒரு நேரம். பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம், குடிக்கலாம், அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களை எடுத்து காட்டிய பிறகு இன்றைக்கு பாங்கு சொல்கிற வரைக்கும் கடைசி நேரத்தில் சகர் செய்வது சிறந்தது என்ற அடிப்படையில் அப்படி சகர் செய்கிற வழக்கம், விரைந்து நோன்பு ஆர்வத்தோட நோன்பு இருக்கக்கூடிய நேரம் வந்த முன்னே நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் என்று ஏராளமான சுன்னத்துகள் இன்றைக்கு மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தர்கா வழிபாடு கூடாது, மௌலுது கூடாது, தாயத்து கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம் என்று லட்சக்கணக்கான மக்கள் தௌஹீத் என்ற கொள்கையை ஓரிரை கொள்கையை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதனால விளைவுகள் என்ன ஏற்படும் என்பதை பார்க்காம நபிமார்கள் சொன்னார்கள், அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர எங்கள் மீது வேற எந்த கடமை கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, எடுத்து சொல்வது மட்டும்தான் கடமை என்று இறை தூதர்கள் சொன்ன வழியில இங்க பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.